சம்புத்த பூஜைகளின் பின்னர் மகா சங்கத்தினருக்கு இன்று அதிகாலை தானம் வழங்கப்பட்டது. பாராயணத்துடன் தர்ம போதனை நிகழ்த்திய 150 துறவிகளுக்கும் தானம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து பிரிகர பூஜை இடம்பெற்றது. සියම් මහනිකායේ මහානායක අස්කිරි පාර්ශවය සහ மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடத்தை சேர்ந்த மகாநாயக தேரர்களின் ஆசீர்வாதம் மற்றும் ஆலோசனையின் பிரகாரம் இந்த நடவடிக்கையை ஆரம்பித்தோம். உண்மையில் சகல தேரர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதேபோன்று சிரச ஊடக வேலைமைப்பின் அழைப்பின் பேரில் இங்கு வருகை தந்து இரவு முழுவதும் தர்ம போதனை நடத்திய நாவுயன ஆரண்ய சேனாவின் விகாராதிபதி உள்ளிட்ட அனைத்து தேரர்களுக்கும் சிரச ஊடக வேலைமைப்பின் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். නමස්කාර පූර්වක ස්තුතිය මේ මොහොතේ පිරිනමන්නට ඕන. பிரித் பாராயணம் செய்வதற்காக குருநாகலையிலிருந்து மகா சங்கத்தினர் வருகை தந்தனர். மல்சரிபுர நாவுயன ஆரண்ய சேனாவிலிருந்து வருகை தந்து 100 தேரர்கள் அகில் விளக்கேற்றும் நிகழ்வில் பங்கேற்று நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆசி வேண்டி தர்ம போதனை நிகழ்த்தினர். நாவுயன ஆரண்ய சேனாவில் அண்மையில் ஏற்பட்ட விபத்தில் பரிபூரணம் அடைந்த தேரருக்கு இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் இயற்கை அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்த மக்களின் ஆத்மா சாந்திக்கான பிரார்த்தனையும் உலக வாழ் மக்களுக்கான புத்தாண்டு ஆசி வழங்கலும் இதன்போது இடம்பெற்றது. சாது 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 சுபடிபன்னோ பகவதோ சாவக சங்கோ. உலக வாழ் மக்கள் அனைத்து மக்களுக்கும் அனைத்து வகையான துன்பங்களிலிருந்து விடுதலை அளிக்கும் ஆண்டாக புத்தாண்டு அமைய வாழ்த்தி பிரித் பாராயணத்திற்கு முன்னதாக அதிஷ்டான பூஜை நடைபெற்றது. நேற்றிரவு 7:30 முதல் கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடைபெற்ற இந்த தர்ம போதனை நிகழ்வில் பொதுமக்கள் பங்கேற்றிருந்தனர். இந்த தர்ம போதனை சிரசு டிவி, சிரசு எஃப்எம்மில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. நாட்டின் நால் திசைகளில் இருந்து வருகை தந்த மக்கள் தர்ம போதனையில் பங்கேற்றனர். சக்தி சிரசு தலைமை வளாகம், திப்பானம் ஒளிபரப்பு மத்திய நிலையம், ரத்மலானி ஸ்டைன் கலையகத்திலும் அகில் விளக்கேற்றப்பட்டு பூஜை நடைபெற்றது. ආසනාවන්ත සුබනව වසරක් වේවා කියන අපේ ආශිර්වාදය හිතේ තියාගෙනයි මේ පිරිත් දේශනාව දේශනා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. அதன் பின்னர் மகா சங்கத்தினர் சுதந்திர சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பிரித் மண்டபத்துக்கு சென்றனர். இதனையடுத்து மகா சங்கத்தினர் நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஆசி வேண்டி தர்ம போதனை நடத்தினர். ඉතාමත් ගෞරවයෙන් මේ මොහොතේදී ගෞරවනීය මහා සංඝරත්නයට අපි ආරාධනා කොට සිටිනවා. அத்துகல்புர ஆரண்ய சேனாவிலிருந்து வருகை தந்த மகா சங்கத்தினரால் தர்ம போதனையும் நிகழ்த்தப்பட்டது.
දේවෝ වස්සතු කාලේන සස්ස සම්පත්ති හෝතු ච පීතෝ භවතු